வாஸ் டே 3 வித் பைக் கேஸ்டிங் ராடு. அதாவது நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு 3வது நாளாக வந்திருக்கோம். போட அப்படி அவ்வளோ தூரம். ஸோ நம்ம ரீல் வந்து அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்க அந்த பிரைடர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ஃபீட் தான் போகுது. ஏன்னா நம்ம போட்டிருக்க ரீல் அந்த பிரைடர் லைனர் வந்து 60 mm. நம்ம வந்து எங்களுக்கு விவரம் தெரியாதனால 60 mm வாங்கிட்டோம் கண்ணை மூடிட்டு. ஆனால் பட்டு 26 to 30 போட்டால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும். அதேமாதிரி அந்த ரீலில் வந்து அதிகமான லைனர் வந்து ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தான் வந்து இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் வந்து ஒரு 10 days போட்டு இன்னும் இதிலலாம் எப்படி வந்து 10 daysல பார்க்கலாம் ஒரு எவ்வளோ நாள் போகுது, இன்னும் இதில் உள்ளதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் வீடியோவாக நான் வந்து ஒரு நாள் போடுறேன். அதாவது ராடு வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இன்னொரு 5 to 6 days போட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து ராடு எப்படி ரீல் சூஸ் பண்ணும், பிரைடர் லைன் எப்படி சூஸ் பண்ணும், அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த ஸ்கூப் டென்ஷனு, அந்த பிரேக்கரு, அந்த ட்ராக் இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஸோ மார்னிங் இப்போ தான் ஒரு 10 minutes மட்டும் தான் வந்தோம். நான் ஒரு 20 கேஸ்டிங் பண்ணியிருப்பேன், கேஷும் ஒரு 20 கேஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் பார்க்கலாம். நேற்று வந்து ஒரே மீன் தான் அடிச்சுது. நேற்று வந்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரலும் இன்னும் ஒரே மீன் தான் அடிச்சுது, ஒரு 1/2 கிலோவில். பட் அது உசோட வளர்த்திக்கலான்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். பட் வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்துட்டு குப்பரை விழுந்துருச்சு. அதனால் அப்புறம் அதை குழம்பு வச்சாச்சு. வேறு வழி இல்லை, ஏன்னா அதை தூக்கியும் போட முடியாது. நம்ம வளர்த்தலாம் தான் பிளான் பண்ணியிருந்து ஒரு மீனுங்கிறனால. பட் அது போயிடுச்சு. பார்க்கலாம், வெயிட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். நேற்று வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது வந்து கேஷும் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் வந்து தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதனால் ராடை கீழே போட்டு கூட இருந்தால் நான் அந்த லைனரை பிடிச்சி இழுக்க சொல்லிட்டு மீனை வந்து அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிக்கு வந்து மீன் தான் மாட்டல, இவனாச்சும் அந்த பிள்ளையில் போய் மாட்டானான்னு பார்க்கலாம். சேத்து பிள்ளையில் தாண்டானாமா, தாண்டு விழுந்துட்டிங்கன்னா வீடியோக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டு. தாண்டிட்டேன். இது என்ன ஒரு 2 மீட்டர் வருமா? அது ஆக்சுவலாக தூண்டி போட்டார். அது என்னாச்சுன்னா சிக்கல் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பார்த்தா வந்து அது கடிச்சிட்டு இழுக்கிறாரு பாருங்க, பயங்கரமாக இருக்கிறாரு. ஆனால் பெரிய மீன், நல்ல சைஸுங்க, நல்ல சைஸ். அப்பா சரியான சைஸுங்க, பெரிய சைஸு. 1 கிலோ மீன் இருக்கும். சிக்கி தானே எடுத்துகிட்டு இருந்தீங்க அண்ணா. ஆக்சுவலாக வந்து சிக்கி எடுத்துகிட்டு இருந்தாருங்க போட்டு. கரெக்டாக அது சிக்கி எடுத்து இழுக்கிறாரு, மாட்டிக்கிச்சிங்க. பயங்கரம் சூப்பர் சைஸ் பாருங்க. எடுத்துக்காம சார் நம்ம பார்த்துக்கோங்க, ஹூக் ஆயிடுச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை அங்கே கூட கரைக்கு கூட கொண்டு போய்க்கலாங்களா? எடுத்துனாங்க வழுக்காது சொன்ன மாதிரி. சரியான சைஸ், ஒரு 1.5 கிலோக்கு வருங்க மீன். அப்பா பாருங்க மீனோட சைஸை பாருங்க, சரியான சைஸு. அதனால அங்கிருந்து நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தோங்க, அந்த இடத்துல இருந்தோம். சரி அப்படி போட்டிங்கன்னா எடுக்க முடியாது, பிடிக்கிறதுக்கு வழுக்குது இல்லை. அங்கே பாரு, அங்கே பாரு. பார்த்தீங்களா, மீன் இருந்தால் எப்படி வேணால் மாட்டேங்க. இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன், மீன் கடிக்குதுங்களா விளையாடுங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். போட்டார், சிக்க எடுத்துக்கிட்டு இருந்தார். சிக்க எடுத்து விட்டு இழுத்தாரு, மாட்டிக்கிச்சு. பெரிய மீன், நல்ல சைஸான மீன். ஹூக்கு பார்த்தீங்களா வந்துருச்சு. ஓ இல்லை இருக்குங்க, ஹூக்கோடு தான் இருக்குங்களா? எடுத்துக்கிட்டாங்க வீடியோ சார், ரன்னிங் தான் இருக்குது. அப்பா பயமாக இருக்குன்னு கைது பிடிக்க முடியுமாங்க? படப்படன்னு அடி. அப்பா முரட்டு மீனுங்கண்ணா. நல்லா இப்படி அன்னைக்கு மாதிரி காமிச்ச மாதிரி இப்படிங்கண்ணா, இப்படி கையில் அந்த மாதிரி. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண கிடையாது, நம்ம கூட வந்து அண்ணா தான் ஸ்ட்ரைக் பண்ணார். அவர் இப்போ வந்து கேஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுரிங்களாங்களா இல்லை இதுங்களா? இது விரால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒயிட்டாக இருக்குங்களா? அதில் அவுரி வந்து கொஞ்சம் ஏதோ டார்க் பேச்சஸ் அந்த மாதிரி எல்லோ கலர்லலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 kg ப்ளஸ் தான் இருக்கும். நல்ல வெயிட்டு, ஃபீமேல், நல்ல முட்டை இருக்குது. பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த முட்டை இருக்கிறத பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சுங்க அண்ணனுக்கு. நாங்கள் இப்போ வந்தப்போ நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதை வந்து போஸ்ட் பண்ணுற பாருங்க. மக்களே வந்து அண்ணனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. நான் இதனால வரல அந்த இழுத்து ஃபீல் இல்லாதனால அண்ணன் வந்து எனக்கு கொடுக்குறாரு. நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன்.
பயங்கரமாக இருக்குது அந்த துள்ளுறது இதெல்லாம். வருதுங்க மீன் கிட்ட வருதுங்க. ஸ்லோ சாக்கெடுத்துட்டோம் தள்ளிக்கிட்டு வருது மீன். பயங்கர ஃபீலாக இருக்குது. அது அப்படியே வாய் நல்லா குக் ஆகிருக்கு. இதுவே விடுங்க ஒன்றும் பிரச்சனை இங்கே தான் இல்லை கேஷ விட்டுட்டேன் கேஷவா. கரைக்கிட்ட வந்து விட்டுட்டேன்டா. விடுங்க கரைக்கிட்ட வந்து விட்டுட்டேன்டா. ஆமாடா. ஸோ அண்ணன் தான் கேஸ்டிங் பண்ணார். அண்ணன் வந்து நமக்காக வந்து நீங்கள் அதை நம்ம இன்னும் அதை பிடிச்சி இழுத்த ஃபீல் இல்லை பண்ணது இல்லையா, அதனால் என்ன நமக்காக கொடுத்துட்டு போகணும். அங்கே போகுதுங்க. இப்போ கடிச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். அங்கே போச்சு. ஸோ அண்ணன் வந்து நமக்கு கிட்ட கொடுத்தாரு. பட் இங்கே கால் கிட்ட வந்துருச்சுங்க. அதான் சொல்லுவாங்களே கை கெட்டது வாய் கெட்டலைங்கிற மாதிரி தான். கரைக்கிட்ட வந்துச்சு, கைக்கு வராமல் போயிடுச்சு. அந்த மாதிரி பிடிங்கிட்டு போயிடுச்சு. பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அண்ணன் வந்து கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு. மீன்கிட்டே விழுந்துச்சிங்கண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே விளையாடுது பாருங்கள். உங்களுக்கு கிழக்கு அந்த பாட்டில் கிட்டிங்கன்னா ஒத்துக்கில் விளையாடுது. ஸோ இப்போ கேஸை வந்து அங்கேருந்து கேஸ்டிங் பண்ணி கற்றுட்ருக்கான். இப்போ நல்லா டிஸ்டன்ஸ் போடுறான். ஸ்லோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் பிடிச்ச மீன் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 1 kg நியர் இருக்கும். ஆனால் இப்போ நல்ல ஸ்ட்ரைக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த ஃபிஷிங் ரேடில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி எடுத்துகிட்டு வர அந்த ஃபீல் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நாங்கள் இன்னும் பிடிக்கல. இனிமேல் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம போய் பிடிக்கலாம். நல்ல மீன் பசத்தை அடித்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அப்பா சாமி, ஐயோ காலையிலேருந்து அப்பா அந்த புல்லு நல்லா குக் ஆகிருக்கீங்களா? நல்லா என்ன துள்ளி தண்ணிக்குள்ள வந்து இந்த கூட வாங்க, இந்த கூட வாங்க, இந்த அப்பா சாமி, அப்பா மக்களே, ஐயோ கடவுளே, எனக்கு அப்படியே பூரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? உண்மையால சொல்கிறேன். நீங்கள் வந்து அண்ணா வலிக்கு அந்த உள்ள விட்டு பிடிச்சிங்க. காலையில் 8 மணிக்கு வந்தேங்க. இப்போ தான் மொதல் ஸ்ட்ரைக்கு. ஆக்சுவலாக இப்போ பிளேஸ் வந்து மாற்றலான்னு சொன்னேன். இங்கேருந்து அங்கே போகலான்னு சொன்னேன். அண்ணன் தான் இல்லை வேண்டாம் போடு அப்படின்னு சொன்னார். இருங்க நான் பை எடுத்து இருந்துட்டுங்க, பையில சோத்துக்கலாம். அப்பா ஐயோ அப்படி இருக்குது எனக்கு. முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி கண்டிப்பாக. ஆனால் அண்ணன் சொல்லிகிட்டே இருந்தாருங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று மாட்டுன்னு சொன்னார். மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ கேஷை வந்தால் கொஞ்சம் எஸ் ஆகிட்டான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவன் அவசரப்பட்டு அவன் போன ஒரு 2-3 நிமிஷத்துலேயும் மாட்டிக்கிச்சிங்க. அப்பா ஆமாம், அவன் தான் பிரச்சனை. ஆக்சுவலாக முன்னே என்ன சொன்னான்னா, ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அண்ணன் வந்து மதியம் கிளம்பிட்டார் வீட்டுக்கு. இவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் கிளம்புங்கண்ணா, நீங்கள் இருக்கிறனால தான் பிரச்சனை மாட்டலாம் அப்படின்னா. ஆனால் பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குங்க. வந்துட்டேங்கண்ணா. ஐயோப்பா. ஆனால் இது இல்லை உள்ளே பூந்து போயிடுச்சுன்னா போவதில்லை. அது அடியில் கட்டி இது போட்டு தாங்கண்ணா இருக்குது. ஹூக்கு இருக்கு. மாட்டிக்கிச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் இல்லை உள்ளே சோத்துக்கலாங்கண்ணா. அப்பா சாமி, நீ பிடிச்சிருக்கனா நீ பயப்படாத. சரி வாங்க உட்காந்துருந்த பிடிச்சிட்ட வீடியோ எடுத்துட்டேன். இனிமேல் என்ன போனா பிடிங்க இன்னும் போட்டால் பிடிங்க பிடிச்சிட்டுங்க. பால் செட்டில் நான் பிடிச்சிங்க. அது பேர் என்ன, பைக் காஸ்டிங்கிறால பிடிச்சிட்டேங்க. நான் இப்படி காமிங்க, இப்படி சைடில் இப்படி சைடில் கையில் பிடிச்சிங்க. இப்படி வரல. ஆமாம், அது வேறு பல்லு இப்படி இருக்குங்கண்ணா, விட்றாதீங்க. இப்படி மீன் திருப்பி காமிங்க. இப்படி இப்படி பட்டே தெரியுற மாதிரி. நீ இந்த கூட வந்துருங்கண்ணா, தண்ணியில் அங்கே பார்த்துக்கலாம். எங்கடா நம்மளை மீறி போயிடப்போகிறோம். பிடிச்சிடறேன் வேலை. ஒரு 1/2 கிலோ வரும். இதுக்கு அப்படி தாங்கண்ணா. கொஞ்சம் நெஞ்சிக்கிட்டு வச்சுக்கோங்க. அப்படி தாங்கண்ணா. அப்படி தூக்கி போடுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி அந்த மாதிரி. சூப்பருங்கண்ணா. போட்டுருங்க, பையில் போட்டுருங்க. இருங்க, பையர் ரொம்ப அகலமாக இருக்குது, அதனால் இருங்க. இது தப்பான மெத்தேடு. நாளையிலேருந்து சரி பண்ணிட்டு வரணும். அதாங்கண்ணா தப்பு பண்ணிட்டேங்கண்ணா. அது அவுத்துணுங்கண்ணா.